இந்த பிவட் பாயிண்ட் வரைக்கும் போனது. இப்போ அடுத்த பிவட் பாயிண்ட்டு கூட ரீச் ஆகிருக்கு. செகண்ட் பிவட் பாயிண்ட்டு லோயர் டைம் ஃப்ரேமில். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு லாங் டைமாக வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப மூமெண்ட்டே இல்லாத மாதிரி இருந்தது. 1 2 3 4 கேண்டிலில் அதனுடைய பிவட் பாயிண்ட்டை ரீச் ஆகுது. மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். சில நேரங்களில் லோயர் டைம் ஃப்ரேமு தொடர்ந்து அப்பில் வந்துட்டு இருக்கும்போதும், ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து தொடர்ந்து அப்பில் வந்துட்டு இருக்கும்போதும் MACD கிராஸ் ஓவர் ஆகக்கூடிய இடங்கள், ஆசம் ஆசிலேட்டர் பேஸ்லைனுக்கு மேலே வரக்கூடிய இடங்கள், இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் அதனுடைய மூவ்மெண்ட் வந்து ஹை ஸ்பீடில் இருக்கும். இதுதான் பாசிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட்டை ஷார்ட் டைமில் அதிகமாக கொடுக்குறதும், தப்பான ஆர்டர் போட்டிருந்தா பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுக்குறதும் இந்த இடம்தான். ஸோ இன்றைக்கி நம்ம ரூல்ஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல திரும்புது அப்படிங்கிறது ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லையும் எடுத்துக்கலாம். $23,153 அங்கே ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குது டே டைம் ஃப்ரேமில். அது வரைக்கும் கூட போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஓகே, அடுத்து அதை ரீச் ஆகுதானே பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் 1 minute டைம் ஃப்ரேமு, 3 minutes டைம் ஃப்ரேமு, 5 minutes டைம் ஃப்ரேமு, இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ வால்யூம் இருக்கும்போது பெரிய அளவில் இறங்காது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் உண்டு. ஆசம் ஆசிலேட்ரு. ஆனால் சில நேரங்களில் 1 minute சூப்பர் ட்ரெண்டை டச் பண்ணி மேலே போகிற மாதிரி 3 minutes வரைக்கும் கூட வரும். சில நேரம் 5 minutes சூப்பர் ட்ரெண்ட் வரைக்கும் கூட வரும். ஆனால் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, 1 minute எப்படி இந்த வால்யூம் குறையும் போது இங்கே சூப்பர் ட்ரெண்டை உடைக்குதோ, அந்த மாதிரி நேரங்களில் இங்கேருந்து இது வரைக்கும் இறக்கிட்டு மறுபடி ஸ்டொஜஸ்டிக்கு, MACD இண்டிகேட்டர் எல்லாம் திரும்ப மேலே போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ ஹை வால்யூம் இருக்கும்போது அது இறங்காது அப்படிங்கிறதுக்கு தான் அதனுடைய பாயிண்ட் சொல்ல வரோம். ஆனால் மார்க்கெட்டு பெரிய அளவில் லாபம் கொடுக்கறது உண்டு. அதுக்கு உங்களுக்கு நீண்ட நாள் பயிற்சி உண்டு, பயிற்சி வேணும். இப்போ இந்த இடத்துல இது திரும்புறது நீங்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டில் எந்த இடத்துல ஒரு பிவட் பாயிண்ட் இருக்குதான்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு போகணும்.
அதாவது 326 வரைக்கும் போகணும். ஒரு 15 பாயிண்ட் கம்மியாக காட்டுது. மறுபடியும் ரீச் ஆகிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆக, அதாவது எம்ஏசிடி இண்டிகேட்டர் இந்த மாதிரி போகாமல் ஹிஸ்டோகிராம் பார் இப்படி மேலே இருக்கும்போது, இது 1 மினிட்லேயும் அது திரும்பும்போது அங்கே எஃபெக்ட் ஆகும். இந்த 1 மினிட்லாம் க்ரீன் ஆகுது அப்படின்னா நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். க்ரீனாக இருக்குன்னா பை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த கலரில் டல்லாக இருக்கும்போது செல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட்டில் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் எம்ஏசிடி ஹிஸ்டோகிராம் பாரும் கேண்டிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் செயல்படும். இப்போ கிட்டத்தட்ட ஆல் டைம் ஃப்ரேமில் எல்லாமே க்ரீன் வர்ற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து நம்ம வந்து இந்த பிவட் பாயிண்ட்டை தாண்டி மேலே போகிற வரைக்கும் உஷாராக இருக்கணும். இப்போ 30 மினிட்ஸில் புதுசாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆல் டைம் ஃப்ரேம்லையும் கேண்டில் வந்திருக்கும். இந்த 30 மினிட்ஸில் கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே தூக்கும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் தடுமாறுறதும் உண்டு, சில நேரங்களில் ஒரே தூக்கிட்டு போகிறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து லைவாக பார்த்து ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு நீண்ட நாட்கள் பயிற்சிக்கு பிறகு மார்க்கெட்டுடைய மூமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல உள்ளே இருக்கலாம், எது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கே இது நிஃப்டி 50 செகண்ட் வீடியோ. கேண்டில்ஸ் தான் மார்க்கெட்டு. இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு ஒரு ரூட் மேப் மாதிரி தான். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்க, இங்கே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் மார்க்கெட் வந்து க்ரீன் கலர் கேண்டிலில் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி சில நேரங்களில் முடிவெடுக்க முடியாமல் தடுமாறக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வரும். இது ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிவட்டில் இருந்து இந்த டைமிங்கில் கேண்டில் கலர் எல்லாம் க்ரீனாக மாறும்போது இந்த பிவட் வரைக்கும் எனக்கு ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினச்சி இண்டெக்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணும்போது சில பேர் வந்து இந்த விஷயங்கள்லாம் மேலே இருக்குது, அது நம்ம உள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உண்டு. அதுமாரி இந்த இடத்துல இன்னும் மார்க்கெட் மேலே போகணும் அப்படி சொல்லி உள்ளே இருக்கிறவங்களும் உண்டு. ஸோ எத்தனை விஷயங்களை ஃபாலோ பண்ணால் தான் மார்க்கெட்டில் நம்மளால் லாபம் சம்பாதிக்க முடியுது. பட் இந்தளவுக்கு இல்லாமல், அதாவது இந்தளவுக்கு இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இல்லை ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பழகி வரும்போது மார்க்கெட்டில் நஷ்டம் இல்லாமல் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வேணால் மாறலாமே தவிர நஷ்டம் ஆகக்கூடாது. இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க.
ஓகே, தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.